ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸுக்கான ஃப்ரண்ட் நெக்குக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கமெண்ட் வந்திருக்கும். பாருங்கள், என்னென்னு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் நெக் நிறைய பேருக்கு இந்த ஷேப் எல் பேண்டாக இல்லாமல் நல்லா இப்படி குறுகலாக வந்திருக்கும். அதை மட்டும் நல்லா ஷேப் எடுத்து கொடுங்க, ஃப்ரண்ட்டில் ஷேப் இல்லை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் 2.5 இல்லை 3 அவ்வளோதான் நம்மளுக்கு நெக்கோட வித்து வரும். நெக்கு வித்தை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். இப்போ நம்ம நெக்கோட ட்ராப்பு கீழே வைக்கிறோம் இல்லையா, அதாவது கழுத்தோட நீளம், அந்த கழுத்து எவ்வளோ இருக்குன்றது நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதை பற்றினா நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம 2.5 இன்ச்சு நெக் மார்க் பண்ணிக்கிறோன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் 2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அலௌன்ஸ் ஒரு 1/2 இன்ச் நம்ம அலௌன்ஸ் விட்டுருவோம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது 1/2 இன்ச் அலௌன்ஸ் விடுவோம். அதுக்கப்புறம் நான் என்னோடய மெத்தடில் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் நெக்கோட அந்த நெக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் இங்கேருந்து எடுத்துக்குவேன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இது யார் யாருக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். 28 செஸ்ட்டு, 30, 32 இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கழுத்தோட நீளம், அதாவது ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு சொல்கிறேன், 6.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாங்க. 28, 30, 32க்கு 6.5 இன்ச்சு, 34, 36, 38 இவங்களுக்கு 7 இன்ச்சு வச்சுக்குங்க. சில பேர் 38 இருக்கிறவங்க லைட்டாக ட்ராப் இறக்கி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 7.5 வச்சுக்கலாம், 38க்கு மட்டும். மீதி 34, 36க்கு நீங்கள் கண்டிப்பாக 7 வைங்க, அதே போதும். அதே மாதிரி 40, 42, 44 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட்டு கழுத்து நீளம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 46, 48, 50 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் 9 இன்ச்சு வச்சுக்கலாம். சில பேர் கம்மியாக இருந்தால் போதும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணால் நீங்கள் 8.5 வச்சுக்கோங்க. தாராளமாக இவங்களுக்கு நீங்கள் 9 வச்சுக்கலாம். அப்புறம் இதில் இப்போ 28, 30, 32 இப்படி இல்லாமல் நடுவில் வரும் இல்லையா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, 29, 31, 33 இவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம 28 to 32க்குள்ளே ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன்ல, அதே மெஷர்மெண்ட்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் 6.5 வச்சுக்கலாம். இப்போ 35, 37, 39 இவங்களுக்கெல்லாம் நீங்கள் 7 வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வர்றவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் காமனாக நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அவங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் இந்த கணக்குப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க, நம்ம இப்போ ஷோல்டரும் நெக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு 7 இன்ச்சு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 7 இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து நான் டேப் இப்படி க்ராஸாக வச்சேன்னா 7 எங்கே காட்டுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது 7. இப்போ கரெக்டாக நம்ம அங்கே 7 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த 7ல் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம் 7 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது பிரச்சனை வர்றது என்னன்னு நான் காமிச்சிட்றேன். இப்போ நம்ம எல் பேண்ட் எடுக்கிறோம் இல்லையா, நான் எல்லாருக்குமே இங்கே ஒரு 3/4 இன்ச்சு கொடுங்க, 1 இன்ச்சு கொடுங்க, இந்த கமெண்ட் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் கூட நம்ம எடுத்துக்கலாங்க, நம்மளுக்கு அப்படியே யூகமாகவே தெரியும். இங்கேருந்து நல்லா எல் பேண்ட் இப்படி நீங்கள் அதை நல்லா கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த எல் பேண்ட் எடுத்துட்டாலே அந்த கரெக்ஷன் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போது இதோட அலௌன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணலாம். 1/4 இன்ச்சு நம்ம அலௌன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் கரெக்டாக அந்த எல் பேண்டில் எடுங்க. இப்போது நான் அந்த எல் பேண்டில் எடுத்தது கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நல்லா நம்ம எல் நல்லா எடுக்கணுங்க, அதுதான் அதுக்கு காரணமே. அவ்வளோதான். இப்போது இந்த எல் பேண்டோடது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இங்கே நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி நல்லா இந்த எல் பேண்ட் கிடைக்கணுங்க. இந்த எல் பேண்ட் கிடச்சதுன்னா நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு கரெக்டாக இந்த எல் பேண்ட் ஷேப் கர்வு கரெக்டாக நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு இந்த பர்ஃபெக்ஷனாக இந்த ஷேப் கிடைக்கும்.
ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து கட்டிங் பண்ணுறப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுறதால நம்மளுக்கு அந்த ஷேப் மாறுதுன்னு நான் இன்னொரு கிளாத்தில் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நம்ம பாக்ஸ் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் வந்து எல் பேண்ட் எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோங்க. கொஞ்சம் இந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா. அந்த ஷேப்பில் கொண்டு வந்து கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது அந்த எல் பேண்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருப்போம். அது வந்து யூ மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் வந்து நம்ம கட் பண்ணும்போது யூ இல்லாமல் லைட்டாக கர்வாயிடுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் வந்து அந்த எல் ஷேப் வராமல் இப்படி வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் நீங்கள். இது வந்து நல்லா பாக்ஸ் மாதிரி எல் மாதிரி இப்படி வரணுங்க. இது வந்து அப்படி வராமல் இருக்கும். ஓகேங்களா. இது 2 தாங்க இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் இது பண்ணுறதால மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு அவுட் ஆகுது. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ராப் இருக்கு இல்லையா, இப்போ நான் எல்லாருக்கும் சொன்னேன் இல்லைங்களா, 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு அந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து கம்மியாக வச்சிட்டிங்கன்னா கூட அவங்க இழுத்து நம்மளுக்கு ஹூக் போடும்போது இந்த ஷேப்பில் வந்து நின்றுடும். நம்ம ஸ்டிச் பண்ணி போட்ட பிறகு பாருங்கள், இப்படி வந்து கழுத்து நின்றுடும். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.